ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் மட்டன் குழம்பு சுவையாக இப்படி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மசாலா சேர்த்து மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்பு போலவே இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஆட்டுக்கறி குழம்பு செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். எலும்பு சேர்த்து தான் நான் மட்டன் எடுத்திருக்கேன். எலும்பு கறியும் சேர்த்து செய்கிறப்ப மட்டன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம். 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கணும். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு குழம்பு செய்யும்போது மட்டனில் உப்பு நல்லா சார்ந்துருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். அடுத்ததாக குக்கரில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கணும். 1/2 மணி நேரமாக மட்டன் நல்லா ஊறிடுச்சு. மட்டனில் இருக்க தண்ணியோடைய அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு தண்ணி சேர்க்காம மட்டனை நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தோம். தண்ணி சேர்த்துருக்கனால இன்னும் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். குக்கரை மூடிட்டு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். இது கூட 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 6-7 பூண்டு பல் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். பழமான தக்காளி பழமாக 2 சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்க தக்காளி பழம் தான் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். 1/2 கிலோ மட்டனுக்கு நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மட்டன் ஊற வைக்கும் போது 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தோம். இப்போ இன்னும் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்தளவு காரம் கூடவோ குறைவோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்து செய்கிறப்ப குழம்பு இன்னும் நமக்கு நல்லா திக்காக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வதக்கினோம்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கிருச்சு.
ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிடணும். மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். ஒரு சில மட்டன் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. சாஃப்டாக மட்டன் வெந்துருச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணியோட சேர்த்து தான் குழம்பு செய்யணும். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இது கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஏலக்காய். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். வேக வச்சிருக்க மட்டனை எடுத்து ஊற்றிடணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கணும். மட்டன் குழம்பு எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட குழம்பு இன்னும் டேஸ்டாக இருக்கிறதுக்காக கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கனால அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். மட்டன் கிரேவி வைக்கிறதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. நம்ம சேர்த்துருக்க தண்ணியே போதும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல, அதனால் அரை ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்க்குறேன். இது கூட மீடியம் சைஸில் இருக்க ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குழம்ப நல்லா கொதிக்க வச்சிடணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு கமன்னு மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. மட்டன் கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்ப நல்லா கொதிக்க வச்சோம்னா திக்காயிரும். சுட சுட மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கறி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.